சாகும் வரை தாயுடன் வாழும் ஆண்மீன். அந்த மீன் என்ன, அதற்கான காரணம் என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களை வரவேற்பது ஷர்லின். நீங்க வந்திருக்கிற இடம் ஒரேகா த கில்லர் வேல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மீனோட வாழ்நாள் கதை தான் இது. படகோட்டிகள் சென்று கொண்டிருந்தப்ப இந்த மீன் முதல்ல ஒரு திமிங்கலத்தை கொல்றத பாக்குறாங்க. அந்த திமிங்கலம் மிங்கி வேல், திமிங்கல கூட்டத்தில் இருக்கிற மிக சிறிய திமிங்கலமா. அதான் அன்று முதல் இந்த மீனோட பேரு த கில்லர் வேல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மீன்கள் திமிங்கல கூட்டத்தை சார்ந்தவைகள் அல்ல, இவைகள் ஒரு டால்பின் குடும்பத்தை சார்ந்தவைகள். இந்த ஒரேகா மீன்கள் பாட் அப்படிங்கிற ஒரு குடும்ப சூழல்ல வாழ பழக்கப்பட்டவைகள். தோராயமா இந்த பாட்ல 50 மீன்கள் இருக்கும். அதே நேரத்துல பாட் வார், இடத்திற்கான போர் நடக்கிறப்ப இந்த மீன்களோட எண்ணிக்கை 120 கூட மாறலாம். இந்த கட்டுரையில் நமக்கு மிக தெளிவா சொல்றாங்க. ஆனா இந்த குடும்ப சூழ்நிலையில பாட வழி நடத்துறது ஆனா பெண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கணக்கீடுகள்ல 22,000 65,000 வரை மீன்கள் இருக்கலாம்னு ஒரு தோராய கணக்கீடு சொல்லப்படுது. காரணம், இந்த மீன்கள் எல்லா கால சூழ்நிலையிலும் எல்லா கடல் பகுதியிலுமே காண கிடைக்கக்கூடியவைகள். அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த குடும்பத்தை வழி நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண். தாயின் கீழே தான் இந்த பாடு இருக்கு. இந்த பாட்ல இன்னொரு பெண் வரப்ப அந்த பெண் இன்னொரு பாடை உருவாக்குறதுக்காக இந்த குடும்பத்தை விட்டு விலகி போறதாகவும் அந்த பெண்ணிலிருந்து இன்னொரு பாடு உருவாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த மீன்கள்ல ஆண்கள் 32 அடியிலிருந்து 51 அடி வரைக்கும் வளரக்கூடியவைகள். அதே நேரத்துல பெண்கள் ஆணை விட 13% குறைவான வளர்ச்சியை கொண்டவைகள். இப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு பாடை பாதுகாக்கிற இடத்துல ஆண்கள் இருக்குது. ஆனா ஆண்கள் தன்னை பெற்றெடுத்த தாய் சாகும் வரையோ அல்லது அந்த ஆண் மீன் சாகும் வரையோ அந்த பாடிலிருந்து விலகுவதாக இதுவரைக்கும் சரித்திரம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மீன் இதுவரைக்கும் ஒரு மனிதர்களை கூட கொள்ளல. இதுதான் மிக வியப்பான விஷயம். இந்த சூழல்ல வாழ்கின்ற இந்த மீன்களோட எண்ணிக்கையை பத்தின கணக்கீடு இதுவரைக்கும் முழுமையா கிடைக்கல. அதே நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிற மிக ஆபத்தான மீன் வகைகள்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு த ஒரேகா. இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதே நேரத்துல நம்ம சேனலை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் திறந்திருக்கோம், அதையும் பின்பற்றிக்கங்க. நன்றி, வணக்கம்.